காரன் ரிட்டையர் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதெல்லாம் தேவையா? நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகாம ஹரிச்சந்திரன் கதையும் விஸ்வாமித்திர கதையும் படிச்சுக்கிட்டு பூனை எலிய துரத்தின கதையை படிக்காம ஒரு ஃபுல் அடிச்சுட்டு பஸ்ல கல் அடிச்சிருந்தா, ஏதாவது மாஸ்டர் தலையை உடைச்சிருந்தா இந்நேரம் ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பான். ஆமா அதை சரி. விட்டுட்டு அப்ப இப்படிலாம் பண்ணாதது தப்புன்னு இப்பதான் எனக்கு தோணுது. இப்ப தோணி என்ன பிரயோஜனம்? தோணும் போதே செஞ்சிருக்கணும். அதுதான் பாலிடெக்னிக். பாலிடெக்னிக். அதான்டா அரசியல். மினிஸ்டரோட கிளாஸ்மேட்னு நினைக்கிறேன். ஆமா நாங்கெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என் வேலை போயிடுச்சு. நல்லதா போச்சு. உங்களை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு ரொம்ப நாளா உங்களை வலை வீசி தேடுறேன். ஆனா இப்பதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. என்னத்த வள விரிச்சு பிடிச்ச? இதெல்லாம் ஊர்ல வச்சு பேச வேண்டியதானே? அது எப்படி? எலெக்ஷன்ல 2 ஓட்ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊர் பக்கமே திரும்பி பார்க்கலையே. என்னன்னே தெரியல, ஊரோட கிளைமேட் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இங்க எப்படி இருக்கு? இங்க சூப்பரா எனக்கு இருக்கு. அப்படிதான். கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு என் நண்பா. நான் டயோட்டா. என்ன டயோட்டா. ஆ? எனக்கு களைப்பா இருக்கு. ஓ இங்க பாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பேன். இந்த ஆளுக்கு ஒரு ரூம் கொடுங்க. சரி, சார். அப்புறம் எனக்கு அபிஷியலா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அது சரி, ஆபீஸ் மேட்டர் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்குது. என் ரூம் எங்க? இந்த வரேன். என் ரூம் எங்க? தரோம், வெயிட் பண்ணுங்க. மினிஸ்டர் வரவேற்க நம்ம போகாதனால யாராவது சந்தேகப்பட்டிருக்க போறாங்க. சந்தேகப்பட்டா பிரச்சனை இல்லடா. அந்த ஆளு பாதுகாப்புக்கு வந்திருக்கிற போலீஸ்காரன் எவனாவது பார்த்தா தானடா பிரச்சனை.